நிகழ்தகவு. மனைவியை இழந்து வாடும் அரசு ஊழியர்களே டார்கெட். வாயில் சர்க்கரை தடவியது போல் அக்கறையாக பேசி பித்தலாட்டம். அசந்த நேரத்தில் நகை பணத்தை சுருட்டிவிட்டு எஸ்கேப். மொத்த சொத்தையும் கேட்டு அடியாட்களுடன் சென்ற ரகளை. அரசு கருவூலத்தை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக அதிர்ச்சி புகார். பலரது நெற்றியில் பட்டை நாமம் சாத்திய பலே கல்யாண ராணி சிக்கியது எப்படி? மேரேஜ் குயினிடம் ஏமாந்தவர்களின் லிஸ்டில் மொத்தம் எத்தனை பேர்? தாம்பரம் பக்கத்துல உள்ள ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த செசிலியா அப்படிங்கிற இளம்பெண் மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது தன்னோட அப்பாவுக்கு சொந்தமான வீட்டை காலி பண்ண சொல்லி பெண் ஒருத்தவங்க அடியாட்களோட வந்து மிரட்டுறதாவும், அந்த பெண் எங்க அப்பாவை ஏமாத்தி 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் புகாருக்குள்ளான 47 வயதான மடோனா அப்படிங்கிறவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆயிரத்து 1993 ஊட்டி மஞ்சனக்கொரையைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரி மகேந்திரனுக்கும் மடோனாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இதுதான் மடோனாவுக்கு நடந்த முதல் கல்யாணம். கொஞ்ச காலங்கள் மகேந்திரன் கூட வாழ்ந்த மடோனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2014 திருவள்ளூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான கனகராஜ் அப்படிங்கிறவரை 2ஆவதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கனகராஜோட மனைவி இறந்துட்டதுனால தனிமையில தவிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் இடைத்தரகர் ஒருவர் மூலமா கனகராஜ் மனைவி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சு மடோனா அவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில கனகராஜ கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவர்கிட்ட இருந்து 24 பவுன் தங்க நகையையும் 9 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் சுருட்டிக்கிட்டு மடோனா தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளர் வனத்தையன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மனைவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டதுனால வனத்தையன் தனியா தவிச்சிட்டு இருந்திருக்காரு. வனத்தையனோட மகள் செசிலியா கல்யாணமாகி வெளியூர்ல வாழ்ந்துட்டு இருந்ததுனால மகளும் குடும்பத்தினரும் சேர்ந்துதான் வனத்தையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. மேரேஜ் புரோக்கர் மூலமா மடோனாவோட தொடர்பு கிடைச்சிருக்கு. அப்ப தன்னோட கணவர் இறந்துட்டதாவும் தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததாவும் வனத்தையனோட குடும்பத்தினர்கிட்ட மடோனா சொல்லி இருக்காங்க. அதை நம்பி வனத்தையனுக்கும் மடோனாவுக்கும் ஆதனூர் பக்கத்துல உள்ள ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கும் இடையில பிரச்சனையாகி மடோனா வனத்தையன் வீட்டை விட்டு வெளியேறி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச் ஃபாதர் தலையிட்டு 2 பேரையும் திரும்பவும் சேர்த்து வச்சதா சொல்லப்படுது. சண்டை போட்டுட்டு திரும்ப ஒன்னா சேர்ந்த கொஞ்ச நாள்ல, அதாவது 2024 ஆகஸ்ட் 17ஆம் தேதி வனத்தையன் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. வனத்தையன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அவரோட மொத்த சொத்தையும் உரிமை கொண்டாடி இருக்காங்க மடோனா. அப்பதான் மடோனாவுக்கும் வனத்தையனோட மகள் செசிலியாவுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அவரோட வங்கி கணக்குக்கு நாமினியா மகள் செசிலியா பேர் தான் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வனத்தையன் இறந்த 2 நாள்லயே அவரோட வங்கி கணக்கில் இருந்த 1,85,000 ரூபாய மடோனா திருட்டுத்தனமா எடுத்துட்டதாவும் செசிலியா புகார் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வனத்தையன் கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வீடு தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடி இருக்காங்க. ஆனா வனத்தையனுக்கு சொந்தமான வீட்டுல இப்போ அவரோட மகள் செசிலியா குடும்பத்தோட குடியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில நபர்களோட வனத்தையன் வீட்டுக்கு போன மடோனா அங்க குடியிருக்கிற செசிலியாவையும் அவங்க குடும்பத்தினரையும் வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி மிரட்டி இருக்காங்க.
நீ பண்ணிட்டு வந்துட்ட நீ லீகலா பண்ணிட்டு வந்துட்ட அதான் சொல்லிட்டு அது எல்லாமே தெரியும் லீகலா பண்ணிக்கிட்டேன் லீகலா பண்ணினா இத லீகலாவே நீ எடுத்துட்டு வந்திருக்கணும் இப்போ வந்த உடனே என்ன பண்ணினோம் 4-5 பேர் கூட கூட்டு வந்தல என்ன பண்ணா அம்மா கதவு தரங்க நான் பேசுறேன் ரைட் தான் இந்த அம்மா இந்த வீட்ல தான இருந்தாங்க இவங்க வெளிய 3 வருஷமா நான் இந்த வீட்ல தான் இருந்தேன் அதனால நான் இன்னொரு சொல்றேன் இவளால அந்த பொண்ணுக்கு நீங்க வைக்கல நான் இல்ல சொல்ல ஒரு பக்கத்துல எங்களுக்குள்ள அப்பா தெரியும் அதோட இன்னொரு நாள் ஆளுங்களோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடிச்சு நொறுக்கிட்டதாவும் செசிலியா தன்னோட கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. மடோனாவுக்கு சப்போர்ட்டா அவங்களோட அம்மா மரியா, மடோனாவோட மகள் மோனிஷா, உறவினர் ஜெயக்குமார் உட்பட சில பேரு அடிக்கடி வீட்டுக்கு வந்து தகாத வார்த்தைகளால பேசி ரகள பண்ணிக்கிட்டு இருக்கிறதா செசிலியா காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்சு மடோனாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மடோனா கிட்ட விசாரிச்சப்பதான் 2வது கல்யாணம் நடந்ததை மறைச்சி பொய் சொல்லி ஏமாத்தி வனத்தையனை கல்யாணம் பண்ணது வனத்தையனோட குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்கு பூட்ட உடைக்கிற சார்? நீங்க இத்தனை பேர் வந்துக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? இந்த மடோனா மனைவியை இழந்தோ இல்ல மனைவியை பிரிஞ்சோ தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிற அரசு ஊழியர்களை குறி வச்சு அவங்க கிட்ட ஆறுதலா பேசி தன்னோட வலையில வீழ்த்தி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணம் நகைய பறிச்சுக்கிட்டு போறதாவும், இதே மாதிரி பல பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி மோசடி செஞ்சிருக்கிறதாவும், அதுவும் மடோனா பித்தலாட்டம் பண்ணது ஃபுல்லா 50 வயசுக்கு மேல உள்ளவங்க கிட்ட மட்டும்தான்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னும் வேற யாரை ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்கிறது சம்பந்தமா போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு. நிகழ்தகவு